நம்ம ஏதாவது ஒரு இடத்துல தனியாக இருக்கிறோம், நம்ம பேரண்ட்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ யாருமே இல்லை, புது இடம், புது நபர்கள் இருக்கிற இடத்துல தனியாக ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தோணும், யாராவது நம்ம கூட இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி தோணும். பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட நமக்கே கேட்குறதுக்கு ஒரு தயக்கமாக இருக்கும். ஒரு சில நேரம் அந்த இடத்துல யாராவது ஒருத்தர் நம்மக்கிட்ட வந்து பேசுவாங்க. ஒரு 2 மணி நேரம் அவங்க அந்த இடத்துல இருக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் இன்னொரு 5-6 மணிக்கு நம்ம போயிடுவோம், அது வரைக்கும் நான் அவங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ தைரியமாக இருக்கும், பயமில்லாமல் இருப்போம்ல. இன்றைக்கி நம்மளை நன்றாய் அறிந்த ஒருத்தர் நம்மளை பார்த்து சொல்கிறார், உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, நான் உங்களோட இருக்கிறேன். அது யாரும் இல்லை, நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உங்களோட இருக்கிறேன். அவர் உங்கள் கூட இருக்கிறனால இனிமேல் பயப்படாதீங்க, கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க. உனக்கு என்னெல்லாம் தேவையோ, என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு செய்வார். இதில் ஆகாய் ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொன்னதாக ஆகாய் தீர்க்கதரிசி சொல்லியிருப்பார். இன்றைக்கு அந்த ஜனங்கள், இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கும், ஜனங்கள் தீர்க்கதரிசனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்திருப்பாருங்க. அந்த செவி கொடுக்கிற வேலையை செய்யணும். ஆண்டவர் பக்கமாக திரும்பணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். முதல்ல நம்மளே பேசிட்டு இருக்கக்கூடாது, ஆண்டவரே என்ன பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அவர் பேசுறத நம்ம கேட்கணும். தீர்க்கதரிசியின் மூலமாக பேசுவார், யாராவது ஒரு சக மனிதர்கள்கிட்ட பேசுவார், முகம் தெரியாத ஒரு சாதாரண நபர் மூலமாக பேசுவார். அது நீங்கள் பைபிள் வாசிக்கும் போது பேசுவார், போகிற போக்கில் ஒரு வசனம் ஸ்டிக்கர் எங்கேயாவது ஒட்டிருக்கு அதில் பேசுவார். அவர் பேசும்போது செவி கொடுங்கள். முதல்ல உங்கள் காதை திறந்து, இருதயத்தை திறந்து கேளுங்க. ஆண்டவரே என்ன பேசுகிறீங்க, இந்த மனாந்தரமான சூழ்நிலைக்கு, இந்த இழப்புகளுக்கு, இந்த பிரச்சனைக்கு ஒருவேளை நான் ரீசனா, என் குடும்பத்தில் இருக்கிறவங்க காரணமாக கேளுங்க. கர்த்தரிடத்தில் செவி கொடுங்கள். அப்போ அவர் சொல்லுவார், எதனால் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லுவார், இனிமேல் என்ன செய்யணும், நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுவார், அவர் என்ன செய்ய போகிறன்றதையும் சொல்லுவார். செவி கொடுங்கள். அப்போ உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, இனிமேல் என்ன நடக்க போகுது, எல்லாத்தையும் கர்த்தர் உங்ககிட்ட சொல்லுவார். அவர் உங்களோட தான் இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுங்கள், அவருக்கு செவி கொடுங்கள். எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துப்பார். செவி கொடுத்தா பார்த்தாது, அவர் சொல்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும். கர்த்தர் உங்களோட இருக்கிறார், பயப்படாதீங்க, கலங்காதீங்க, எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார். எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். கர்த்தர் நல்லவர், அவர் நன்மை தான் செய்வார். அவர் உங்களுக்கு ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், செவி கொடுங்கள், எல்லாமே நல்லதாக நடக்கும்.